வணக்கம். செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு பெரிய இடியை இறக்கியிருக்காங்க போலீஸ். 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேர் யார்? ஏற்கனவே டாஸ்மாக் விவகாரம் சூடுபிடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி கபில் சிபில், முகுல் ரோஹித்தி உள்ளிட்டவர்கள்லாம் உச்சநீதிமன்றத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த வழக்கு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜியை கட்டம் கட்டுறாங்கன்னு மட்டும் உறுதி, தப்பிக்கவே கூடாது. இந்த கேஸ் இல்லைனா இன்னொரு கேஸ், இன்னொரு கேஸ், ஏகப்பட்ட கேஸ் போடுறதுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாஸ்மாக் விஷயத்தில் 7 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. செந்தில் பாலாஜி, விசாகன் அவர்கள், சுப்பிரமணி அவர்கள், அதுக்கப்புறம் அந்த ரத்தீஷ் அப்படிங்கிற ஒருத்தர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஸ்கர்னு ஒருத்தர், இப்படி போட்டாங்க. இதில் 2 பேரை தூக்கியிருக்காங்க. இந்த 2 பேரை தூக்கி ரகசிய இடத்துல வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதை உறுதி, எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா தெரியல, ரகசிய இடத்தை வச்சு விசாரிக்கிறது உறுதி. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படி தான் வருது. அப்போ அன்அஃபீஷியலாக விசாரிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல, இது அன்அஃபீஷியல் மாதிரி தான் தெரியுது. அப்போ உண்மையை அவர்கள் கக்குவார்கள். ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைத்தாலும், ஆமாம் செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம், அவர் அங்கே வச்சு இப்படி பணம் வாங்குவார், இங்கே வச்சு இப்படி பணம் வாங்குவார், அந்த பணமெல்லாம் இப்படி அவாலா முறையில் பரிமாற்றப்பட்டது, நாங்கள்லாம் எப்படி அவருக்கு உறுதுணையாக இருந்தோம் அப்படின்னு அவர்கள் வாயை திறந்தால் பலவிதமான விஷயங்கள் வெளியே வரும். ஏற்கனவே நம்ம சொன்னோம், அரசாங்கம் நினைத்தால் என்ன வேணால் பண்ணலாம். அந்த 2 பேரையும் போலீஸார் அடித்து உண்மையை வாங்கினாங்க கூட செந்தில் பாலாஜி தரப்பு வாதம் பண்ணும், அதெல்லாம் மாற்று கருத்தில். ஆனால் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வெகுஜன மக்கள் மத்தியில் இவர் அம்பலப்பட்டு போடுவாங்க. சார், சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று இவங்களை கார்னர் பண்ண துடித்து கொண்டிருக்கிறது. அதே சிஸ்டத்தை வைத்து இவர் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெரிய சக்திகளும் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கபில் சிபிலுக்கு ஒரு 45 லட்ச ரூபா, முகுல் ரோஹித்துக்கு ஒரு 45 லட்ச ரூபா. ஒரே ஒரு சிட்டிங் இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஆஜராகிறதுக்கு செந்தில் பாலாஜி கொடுக்கக்கூடிய தொகை 90 லட்சம். பெரிய கோடீஸ்வரர் கூட இந்த அளவுக்குலாம் செலவு பண்ண முடியாது. இப்போ அம்பானி இவங்க கூட செலவு பண்ணுவாங்க, இருந்தாலும் யோசித்து செலவு பண்ணுவாங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு வந்த காசு. இது அப்படி இல்லை, வந்து கொட்டக்கூடிய காசு. டாஸ்மார்க்கில் 10 ரூபா வாங்குறது, அந்த அட்டைப்பட்டி விற்றது, டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு இது, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் வழக்கு அதில் ஒரு பிரச்சனை பண்ணுது, பணி நியமனத்தில் ஒரு பிரச்சனை பண்ணுது, இப்படி பல விஷயங்களில் பண்ண விஷயம். இன்னொன்று, நேற்று உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் விமலா அவர்கள் இந்த பணிமாற்ற வழக்கு இருக்குல்ல, அது நேற்று வந்தது. இதை நான் விசாரிக்கலை, ஏன்னா இந்த விஷயத்துக்காக நான் ஏற்கனவே ஆஜராகியிருக்கேன், அதனால் நான் விசாரித்தா சரியாக இருக்காதுங்கிறாங்க. உண்மையிலே அவங்க நேர்மையை பாராட்டணும். செந்தில் பாலாஜிக்காக ஆஜரான வழக்கறிஞர் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இருக்காங்க. அவங்க தான் நீதியரசர். அவங்க நினச்சா அவங்க எந்த வழக்குக்கு செந்தில் பாலாஜி நல்லவர்னு வாதாடினாங்களோ அதே வழக்கில் அவங்க தீர்ப்பு சொல்ல முடியும். ஆனாலும் நேற்று விலகி இருக்கிறார்கள். உண்மையிலேயே நீதியரசர் விமலா மாதிரி சில பேர் இருக்கிறனால தான் இன்றைக்கி மழை பெய்யுங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாகுது. நீதியரசரை உண்மையிலே பாராட்டுறோம். இப்போவும் சொல்கிறோம், இந்த வழக்கு போக பார்க்கும்போது வேறு மாதிரி போகுது. டாஸ்மாக் முறைகேடு அப்படிங்கிறத பார்த்தா இப்போ வந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 பேரில் கண்டிப்பாக வாயை திறக்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ இந்த 2 பேரை தூக்குனதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 2 பேரை தூக்கி இந்த 2 பேர் மூலமாக விசாகன் ஐஏஎஸை குறி வைக்கிறது. குறி செந்தில் பாலாஜியே இல்லை, விசாகன் ஐஏஎஸ் தான். ஏன்னா அந்த ரகசிய இடத்துல விசாரிக்கணும் அப்படிங்கிறத அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கேட்டால் நைட்டே அவங்கள தூக்கிட்டோங்கிறாங்க. நைட்டு தூக்குனது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. இந்த மாதிரி எப்பயுமே காவல்துறை பண்ணுவாங்க. ஒருத்தரை தூக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா, ஏன்னா நேற்று அவங்க நட்சத்திர விடுதியிலிருந்து வெளியே போன செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் வரவே இல்லை. கேட்டால் நான் மருத்துவமனைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரொம்ப பிளான் பண்ணி செந்தில் பாலாஜி பண்ணுறாரு. இது சாதாரணமாக யாராலையும் பண்ண முடியாது, உங்களாலையும் என்னாலலாம் பண்ண முடியாது. அப்போ அந்த கிரிமினல் விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒருவரால் தான் பண்ண முடியும். நல்லா யோசனை பாருங்க, அவர் நல்லா தெரியுது. தமிழ்நாடு முழுக்க ரெய்டு போகிறாங்க 41 இடத்துல. அப்போ நம்மளை உள்ளத்துக்கு வைக்க போகிறாங்க. அப்போ நம்ம சொல்லிட்டு போயிடணும், எங்கள் விடுதியில் இருக்கவங்ககிட்ட, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் மருத்துவமனைக்கு போகிறேன்னு சொல்லிடணும். ஏன்னா இப்போ அவங்கள போய் விசாரிக்கும் போது, ஆமாங்க செந்தில் பாலாஜி சொல்லிட்டு போனார், எந்த மருத்துவமனைக்குன்னு தெரியாதுங்க. சென்னையில் அவ்வளோ மருத்துவமனை இருக்கீங்க, ஒரு அரசாங்கம் நினைத்தால் இதை சர்ச் பண்ண முடியும். ஆனால் செந்தில் பாலாஜி போகிற மருத்துவமனையை நீங்கள் சர்ச்சே பண்ண முடியாது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு டாக்டர், அவருக்குன்னு ஒரு மருத்துவமனை கூட இருக்கலாம். அந்த டாக்டரை விட்டால் யாராலையும் அவருடைய வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு கூட கோர்ட்டில் அவர் சொல்லலாம். இப்போவும் சொல்கிறோம், நேற்றும் அவர் ஆஜராகலை, இன்றைக்கும் ஆஜராகலை, இதுவரை ஆஜராகலை. செந்தில் பாலாஜி தம்பியும் ஆஜராகலை. நேற்று வரைக்கும் ஆஜராகிட்டு இருந்த செந்தில் பாலாஜி தம்பி இன்னும் ஆஜராகலை. ஏன்னா செந்தில் பாலாஜி தம்பி ஆஜராகும்போது உங்கள் அண்ணன் என்னங்கன்னு கேட்டு அவரை பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு அவரும் ஆஜராகலை. எவ்வளவு துணிச்சலாக கோர்ட்டு சொல்லுது டெய்லி கையெழுத்து போடணுன்னு, அதையும் கையெழுத்து போட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு முன்ஜாமீன் வாங்கினாலும் ஆஜராகாமல் இருந்த அந்த கெத்து இருக்குது பாருங்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, பின்னாடி இருக்கக்கூடிய பணம். அந்த பணம் இருக்கிறதுனால தானே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி செலவு பண்ணி வழக்கறிஞர்களை வச்சு வாதிடுறீங்க. அப்பயும் சொல்கிறோம், ஏழை மக்களுக்கு ஒரு நியாயம், பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமாக இந்தியா இருக்கிறது. அதனால தான் அந்த குமுறல்கள் காரணங்கள் மக்களுக்கு கூட ஒரு பெரிய குமுறல்கள் இருக்கிறது நான் உணர்றேன். பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் போடுறீங்களே, நீங்கள்லாம் யார்?
நம்ம பேசுகிற நம்பர்லாம் யார்? வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்க நம்ம, வேலையே பார்க்காம கோடிக்கணக்கில் பணம் வரும்போது அந்த கோடிகளை ஈஸியாக அள்ளி விடுவதற்கு இவர்கள் தயார். அப்போ எப்படி ஒரு சரிசமமான இந்தியா உருவாக்க முடியும்? இவர்கள் எங்கே இருக்காங்க, இவர்கள் எங்கே இருக்காங்க? சாதாரணமாக BMW கார் 1 கோடி அப்படிங்கிறது பல பேருக்கெல்லாம் 1 கோடியா சார், காரே கனவும்பாங்க. செந்தில் பாலாஜிலாம் 1 கோடி ஒரு அமௌண்ட்டே இல்லை சார். ஒரு நாளுடைய அமௌண்ட் அவருக்கு 30-40 கோடி சார். சாதாரணமாக நான் சொல்கிறேன். அவருக்கு BMW என்ன, BMW வாங்கியே உடைப்பார், என்ன வேணால் பண்ணுவார். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை. இப்பவும் சொல்கிறோம், இந்த வழக்கிலிருந்து இவர் தப்பிப்பது கஷ்டங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த 2 பேர் தூக்கியிருக்காங்க. அவங்க பலவிதமான உண்மைகளை சொன்னால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி கஷ்டம். உண்மையை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது காவல்துறை நன்றாக தெரியும். சிஎம் கட்டம் கட்டி விட்டார், இனிமேல் தப்பிப்பது கஷ்டம். அரசாங்கம் நினைத்தால் எதுவும் பண்ணும். பார்த்துட்டு இருக்க மக்கள் அங்கே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இது சம்பந்தமான அடுத்த டேட்டாவோட வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.